الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء هادينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن سار على نهجه واتبع سنته بإحسان إلى يوم الدين. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று இந்த இடத்திலே நாங்கள் உத்ஹியா எனும் தலைப்பிலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக உத்ஹியாவும் சிறுபான்மை சமூகத்தில் அதன் நடைமுறையும் என்ற தலைப்பின் கீழ் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு இஸ்லாமிய ஆளுமை உஸ்தாத் மன்சூர் அவர்கள் இங்கு சமூகம் அளித்திருக்கிறார்கள். உஸ்தாத் மன்சூர் அவர்களை பொறுத்தவரையில் நான் அதிகம் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை இருக்காது. ஜாமியா நதீமியாவின் முன்னை நாள் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றிய உஸ்தாத் மன்சூர் அவர்கள் தற்போது அக்குரணையிலே அமைந்திருக்கின்ற அல் குர்ஆன் திறந்த கல்லூரியின் பணிப்பாளராகவும் கொழும்பிலே இயங்கி வருகின்ற மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் செயற்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இன்று எங்களோடு இந்த உத்ஹியா என்ற தலைப்பிலே ஆக்கப்பூர்வமான நடைமுறை சாத்தியமான, குறிப்பாக பல்லின சமூகம் வாழுகின்ற இந்த நாட்டிலே நடைமுறை சாத்தியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற சில சிந்தனைகளை முன்வைக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே உத்ஹியாவும் சிறுபான்மை சமூகத்தில் அதன் நடைமுறையும் என்ற தலைப்பின் கீழ் தான் நாங்கள் இன்று உரையாட இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், பொதுவாக துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டாலே முழு முஸ்லிம் உம்மத்தை சேர்ந்தவர்களும் இந்த உத்ஹியா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதிலே ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற ஒரு சம்பிரதாயம் காணப்படுகின்றது. ஏனென்றால் அந்த ஈதுல் அத்ஹா என்கின்ற அந்த ஹஜ்ஜி பெருநாளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுகின்ற வகையிலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்ற அந்த அறுத்து பலியிடல் என்ற அந்த உத்ஹியா என்ற வணக்கத்தோடு தொடர்பட்ட ஒரு பெருநாளாகத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். அந்த வகையிலே ஹஜ்ஜி பெருநாள் நெருங்கிவிட்டாலே அந்த உத்ஹியா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதிலே முஸ்லிம்கள் மிகவும் ஆர்வம் காட்டுகின்ற ஒரு நல்ல ஒரு சம்பிரதாயம் இருந்து வருகிறது. என்றாலும் நாங்கள் ஒரு பல்லின சமூகம் வாழுகின்ற இந்த நாட்டிலே பல பெரும்பான்மை சமூகங்களுக்கு மத்தியிலே ஒரு சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே இந்த உத்ஹியா என்ற வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற முனைகின்ற பொழுது பல்வேறு சர்ச்சைகளும் விஷம பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மாடறுப்பு விவகாரம்தான் சர்ச்சைக்கு மிக பிரதானமான காரணமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் உத்ஹியா பற்றிய சில தெளிவான சிந்தனைகளை இந்த இடத்தில் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் இந்த உத்ஹியா தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்வாக நாங்கள் மாற்று பதிலீடுகள் பற்றி சிந்திக்க முடியுமா என்பது பற்றியும் ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே உஸ்தாத் மன்சூர் அவர்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற முதலாவது விடயம் என்னவென்றால், இந்த உத்ஹியா என்ற வணக்கம் இஸ்லாமிய ஷரியாத்தை பொறுத்த வரையிலே அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தரம், அது பெறுகின்ற அந்தஸ்து, அது வாஜிபா அல்லது சுன்னாவா, எவ்வாறு ஷரியா இதனை வழிகாட்டியிருக்கின்றது என்பது பற்றிய ஒரு விளக்கத்தை உஸ்தாத் ஆரம்பமாக முன்வைத்தால் நான் நினைக்கிறேன் பிரயோசனமாக இருக்கும் என்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே ஷேக் அப்துல் ராசிக் அவர்கள் சொன்னது போல உதுஹியா சம்பந்தமான சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். இது உண்மையிலேயே நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் கவனமாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற பின்னணியில் இன உணர்வுகளை தூண்டக்கூடாது. எதிர்காலத்திலும் முஸ்லிம் சமூகம் தன்னுடைய பௌதீக இருப்பையும் ஆன்மீக இருப்பையும் அல்லது மானசீக இருப்பையும் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்றிலிருந்தே முஸ்லீம்கள் திட்டமிட வேண்டும் என்ற பின்னணியை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய ஷரியாவை பொறுத்தவரையில் அது எவ்வாறெல்லாம் நெகிழ்ந்து கொடுக்கக்கூடியது என்பதனையும் நாங்கள் பின்னணியாக கொண்டுதான் இந்த டிஸ்கஷனை நானும் ஷேக் அப்துல் ராசிக் அவர்களும் செய்வதற்கு இருக்கின்றோம். எனவே சகோதரர்கள் இந்த கருத்துக்களை மிகவும் விரிந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். இது ஒரு நல்லெண்ண அடிப்படையிலான, அதாவது முஸ்லீம் சமூகத்தின் மானசீக பௌதீக இருப்பு சம்பந்தமான பிரச்சனையை
நாங்கள் மிகவும் அண்மை காலங்களில் மிக கூடுதலாக அவதானித்து வருகின்றோம். எனவே அந்த பின்னணியில் தான் இது சம்பந்தமான இந்த டிஸ்கஷனை நாங்கள் துவங்குகின்றோம். முதலாவதாக இங்கு எழுப்பப்பட்ட ஷேக் அப்துல் ராசிக் அவர்கள் எழுப்பிய கேள்வியை பொறுத்தவரை நான் சில விஷயங்களை சொல்வதற்கு விரும்புகின்றேன். இந்த உதுஹியா என்பது ஷரியாவை பொறுத்தவரையில் இருக்கின்ற ஆதாரங்களை படித்து நாங்கள் பார்க்கின்ற போது அது ஒரு சுன்னா என்ற தரத்தை தான் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், செய்வது கடமை அல்ல, உதுஹியா செய்வது கடமை அல்ல, அது கடமையற்ற தரத்தை கொண்டு ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது. செய்தால் நன்மை கிடைக்கக்கூடிய, செய்யாவிட்டால் பாவமற்ற ஒரு செயலாகத்தான் உதுஹியா இருக்கின்றது. இந்த கருத்து தான் பெரும்பாலான இமாம்களும் சஹாபாக்களும் சொன்ன கருத்து என்று இமாம் நவவி தங்களுடைய புத்தகத்திலே சொல்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் நவவி எங்களுக்கு தெரியும் ஷாஃபி மதஹபை சேர்ந்த ஒரு மிகவும் முக்கியமான இமாம். அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உதுஹியா என்பது ஒரு கட்டாயமான ஒரு கடமை அல்ல, அது ஒரு சுன்னத்தான கடமை. சஹாபாக்களில் மிக பெரும்பாலானோரும் இமாம்களில் பெரும்பாலானோரும் இந்த கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள் என்று இமாம் நவவி அவருடைய கிதாபுல் மஜ்மூலே சொல்கின்றார்கள். அவ்வாறு சொல்வதற்கான ஆதாரங்களை அவர்கள் நிறைய குறித்து வருகிறார்கள். வாஜிப் என்று சொல்வதற்கு என்னென்ன ஆதாரங்களை அடுத்தவர்கள் முன்வைப்பார்களோ அது எவ்வாறு தவறானது என்றும், சுன்னா என்பதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதனையும் இமாம் நவவி அந்த புத்தகத்திலே மஜ்மூ என்ற புத்தகத்திலே சொல்லி வருகின்றார்கள். உதாரணமாக நாங்கள் எல்லாவற்றையும் எடுப்பது கஷ்டம் என்பதனால் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். பைஹக்கியில் வருகின்ற ஒரு ரிவாயத்தை இமாம் நவவி தங்களுடைய புத்தகத்திலே குறிக்கின்றார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அவர்களும் உதுஹியா கொடுக்க மாட்டார்கள். அதற்கான காரணத்தை அவர்களே சொல்லும்போது மக்கள் நாங்கள் செய்வதை பார்த்து வாஜிப் என்று கருதி விடுவார்களோ என்று பயந்துதான் நாங்கள் உதுஹியா வளமையாக கொடுப்பதில்லை என்று அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சொல்வார்கள். எனவே இது சுன்னா என்ற கருத்தை காட்டுகிறது. இதுதான் சஹாபாக்கள் பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்று இமாம் நவவி தங்களுடைய அந்த புத்தகத்திலே கூறுகின்றார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹஸம் இதனை விடவும் கொஞ்சம் பாரமாக சொல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் வாஜிப் என்ற கருத்தே காணப்படவில்லை. வாஜிப் என்று யாராவது ஒரு சஹாபி சொல்லி இருக்கிறார் என்பதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது என்று இமாம் இப்னு ஹஸம் சொல்கின்றார்கள். எனவே இந்த கருத்து சுன்னா என்பதற்குத்தான் பலமான இமாம்களுடைய கருத்து இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதே கருத்தை இமாம் புகாரி தங்களுடைய சஹீல் புகாரி அந்த புத்தகத்தில் கிதாபுல் உதுஹியா என்ற பாடத்தில் வருகின்ற ஒரு கிளை தலைப்பாக போடுகின்ற போது, உதுஹியா சம்பந்தமான கிளை தலைப்பை எழுதும்போது சுன்னத்துல் உதுஹியா என்று போடுகின்றார். சுன்னத்துல் உதுஹியா, உதுஹியா என்ற சுன்னா 73வது பாபு சுன்னத்துல் உதுஹியா என்று அமைத்திருக்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய கிரந்தத்துடைய ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர்கள் இடுகின்ற தலைப்புக்கு ஊடாகவே அந்த ஃபிக்ஹ் சட்டத்தை சொல்லுகின்ற ஒரு அந்த அந்த ஹதீஸ்கள் சொல்ல வருகின்ற ஒரு சட்டத்தை அந்த தலைப்பு கூடாக விளக்குவது அவர்களுடைய வழக்கம். அந்த வகையில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இட்டிருக்கின்ற தலைப்பு கூட அந்த கருத்தை காட்டுவார். அதனால தான் இமாம் இப்னு ஹஜர் அந்த தலைப்பை விளங்கப்படுத்தும் போது, அதை கீழே ஃபத்துல் பாரி இல்லை இமாம் இப்னு ஹஜர் தலைப்பை விளங்கப்படுத்தும் போது உதுஹியா வாஜிப் என்று சொல்பவர்களுடைய கருத்தை நான் ஒத்துக்கொள்ளவில்லை, அது தவறானது என்று காட்டுகின்ற இந்த போக்கில் தான் சுன்னத் உதுஹியா என்ற அந்த தலைப்பை இமாம் புகாரி இட்டிருப்பதாக இமாம் இப்னு ஹஜர் தங்களுடைய ஃபத்துல் பாரியிலே சொல்கின்றார்கள். எனவே இவ்வளவு விஷயங்களையும் வைத்து நாங்கள் பார்க்கும்போதோ உண்மையிலேயே இது ஒரு சுன்னா என்ற தரத்தை தான் பெறுகின்றது. எனவே இலங்கை முஸ்லீம்கள் அல்லது வேறு நாட்டு முஸ்லீம்கள் தவிர்க்க முடியாத ஒரு கடமை அல்ல இது. நிலைமைகளை சூழ்நிலைகளை பொறுத்து தவிர்த்து கொண்டால் கூட பாவமாக அமைய மாட்டாது என்று அமையக்கூடிய ஒரு சுண்ணாவைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சுன்னா என்ற பின்னணியிலிருந்து தான் பாவம் அல்ல, செய்தால் நன்மை கிடைக்கக்கூடும் என்ற இந்த சுன்னா என்ற பின்னணியிலிருந்து தான் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுக வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அதே நேரம் உஸ்தாத் மன்சூர் அவர்களே, அந்த பொதுவாக சமூகத்தில் அடிக்கடி சொல்லப்படுகின்ற ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தான், மன் வஜத சஅத்தன் வலம் யுதஹி
ஃபலா யக்ருபன்ன முசல்லானா என்று அவர்கள் பெருநாள் திடலிலே இருந்து கொண்டு தொழுகின்ற இடத்திலே இருந்து கொண்டு சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ் உதுஹியாவுடைய அதிக அளவு முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் சமூகத்தில் சொல்லப்படுவதுதான் இந்த உதுஹியாவுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் வழங்கப்படுவது காரணம். இன்னும் ஒன்று, சில ஹதீஸ்கள் அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே அறுத்து பலியிடப்படுவதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் எதுவும் கிடையாது என்பது போன்ற ஹதீஸ்களும் ரிவாயத்துகளும் வந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் தொடர்பாக பல சர்ச்சைகளும் முஹத்திஸீன்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அது சம்பந்தமான ஒரு தெளிவையும் இந்த இடத்தில் சொன்னால் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹதீஸை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இமாம் நவவி இந்த ஹதீஸை குறிக்கிறார். அதாவது ஃபலா யக்ருபு முசல்லான, எங்களுடைய தொழுமிடத்துக்கு உதுஹியா கொடுக்காதவர், வசதி இருந்து கொடுக்காதவர் நெருங்க வேண்டாம். இந்த ஹதீஸை ரிவாய்ச்சி அந்த புத்தகத்திலே குறிக்கிறார். குறித்து விட்டு சொல்கிறார்கள். இது இப்னு ஹஜரும் குறிக்கிறார். இமாம் நவவி சொன்ன அதே கருத்து இப்னு ஹஜர், அல்லது இப்னு ஹஜர் சொன்ன அதே கருத்து இமாம் நவவி, ரெண்டு பேருமே ஒற்றுமையாக சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது இந்த ஹதீஸுடைய சனதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதாவது அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது என்று நிறுவ முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய அபிப்பிராயமாகத்தான் நாங்கள் இந்த ஹதீஸை சொல்ல வேண்டுமே தவிர இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாங்கள் கருத முடியாது என்று இமாம் நவவியும் இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் குறிப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி சொல்லிவிட்டு இமாம் நவவி இப்னு ஹஜர் சொல்கிற இன்னொரு கருத்து என்னவென்றால், அந்த ஹதீஸுடைய வசன அமைப்பும் கூட இது வாஜிப் என்ற கருத்தை காட்டாது. வெறுமனே ஒரு நற்செயலுக்கு தூண்டுதல் என்று நாங்கள் சொல்லுவோம், தர்கீப் என்று நாங்கள் ஹதீஸிலே சொல்லுவோம். தர்கீபுக்கான ஹதீஸ்கள் சொல்லி தூண்டுவதற்கான, செயலை செய்வதற்கு தூண்டுவதற்கான ஹதீஸ் நாங்கள் சொல்லுவோம். அப்படியான ஹதீஸ்கள் ஒரு வகை தான் இதுவும். அது ஒரு வாஜிப் என்ற கருத்தை காட்டுகின்ற ஒரு சொற்பிரயோகம் அல்ல இது அது என்று இமாம் நவவியும் இப்னு ஹஜர் அவர்களும் சொல்லுவார்கள். அதே நேரம் அந்த ஹதீஸ் மர்ஃபூ அல்ல, மௌகூஃபான அந்த கருத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்தாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்கும் சஹாபாக்கள் மத்தியில் இந்த உதுஹியா பற்றிய பல கருத்துக்களையும் காணப்படுது. உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்கள் மகாபத்த ஐயுரா தாலிக வாஜிபான்னு ரிவாயத்தில் வருகிறது பைஹக்கியில். அதாவது மக்கள் அதனை வாஜிப் என்று கருதி விடுவார்களோ என்று பயந்து பல வருடங்கள் உதுஹியா கொடுக்காமல் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த உதுஹியா பற்றிய சரியான புரிதல், மக்கள் இதனை வாஜிபு என்று கருதி அதனை விடாப்புடியாக செய்வதில் உறுதியாக இருந்து விடுவார்கள் என்பதை அந்த விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக பெரிய சஹாபாக்கள் மிக கவனமாக வழிகாட்டியிருப்பதை பார்க்கும். அதே நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசதி உள்ளவர்கள் அதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று தூண்டியிருப்பதை பார்க்கும். எனவே இந்த வகையிலே உதுஹியா என்ற அந்த நுசுக்கன்னு சொல்லுவோம், அல்லது ஷாயிரா என்று சொல்லுவோம், இஸ்லாம் காட்டி தந்த அந்த கிரியை சர்ச்சைகள் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுமூகமான சூழலிலே அது கட்டாயம் அது நிறைவேற்றப்படுவது ஒரு சுன்னா முஅக்கத, வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக நாங்கள் அதை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இங்குள்ள சர்ச்சை பிரச்சனை என்னவென்றால் சார் மன்சூர் அவர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் இரண்டு பிற சமூகங்களுக்கு மத்தியிலே இரண்டாவது சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சமூகம் அதிகம் மிருகவதை பற்றி அலட்டிக் கொள்கின்ற ஒரு சமூகமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சமூகம் சில போது அந்த நாங்கள் அறுக்கின்ற மிருகங்களில் ஆடு மாடு ஒட்டகங்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கிறது. அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற மிருகங்கள் கூடுதலாக இந்த நாட்டிலே அறுக்கப்படுவது மாடுதான். ஏனென்றால் ஆடுகள் கிடைக்கப்படுவது குறைவு, ஒட்டகங்கள் இந்த நாட்டிலே கிடையாது, மாடுகளை அறுக்கிறார்கள். ஆனால் இந்த மாட்டை இன்னும் எங்களது மாற்று மத சகோதரர்கள் சிலர் கடவுளாக கூட கொள்கிறார்கள், சிலர் கடவுளுடைய வாகனமாக கருதுகிறார்கள். எனவே தங்களுடைய கடவுளையே இவர்கள் அறுத்து உண்கிறார்களே என்று ஒரு வக்கிரமான ஒரு சமூகமாக அவர்கள் எங்களை பார்க்கிறார்கள். அதே போல் இன்னும் ஒரு சமூகம் இவர்கள் ஈவிரக்கமற்ற சமூகம் என்று அதிகரித்து வருகின்ற அந்த இன உணர்வு கூர்மை அடைந்த இந்த காலப்பிரிவிலே அவர்களுடைய விஷம பிரச்சாரங்களுக்கு ஒரு ஏதுவான ஒரு தீனி போடக்கூடிய ஒரு விடயமாக இந்த மாடரப்பு விவகாரத்தை ஒவ்வொரு வருடமும் பயன்படுத்திக் கொள்வதை பார்க்கும். சில போது எங்களுடைய சமூகத்தை சார்ந்த சிலருடைய நடைமுறைகளில் காணப்படுகின்ற ஒழுங்கீனங்கள் காரணமாக கூட அந்த ஒழுங்கீனமற்ற நடைமுறைகளுக்கு கூடாக இது பூதாகரமாக ஏனைய சமூகங்கள் மத்தியிலே அந்த சமூக வலைத்தளங்கள் மீடியாக்களுக்கு ஊடாக செய்யப்படுகின்ற பிரச்சாரங்களுக்கு ஊடாக இது பற்றிய முஸ்லிம் சமூகத்தை பற்றிய நடுநிலையான பார்வை உள்ள புத்திஜீவிகள் கூட எங்களை பற்றி படிமுறையாக தவறான புரிந்துணர்வுக்கு அல்லது வழிகாட்டலுக்கு இட்டு செல்லப்படுகின்ற சூழ்நிலைகள் கூட காணப்படுகிறது. அப்போ இப்படியான சூழலிலே நாங்கள் இது போன்ற ஒரு நாட்டிலே
நாங்கள் வாழுகின்ற ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற இந்த நாட்டிலே நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல சுன்னா என்ற தரத்திலே இருக்கின்ற ஒரு அமலை, வாஜிபான ஃபர்லான ஒரு அமல் அல்ல, சுன்னா முஅக்கதா என்ற தரத்திலே இருக்கின்ற ஒரு அமலை இந்த சமூகத்தின் இருப்பையும் எதிர்கால சமூகத்தில் இருக்கின்ற ஒரு 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 தெளிவான அல்லது எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கான சுமூகமான ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட செயற்பாடு என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த அறுக்கின்ற மிருகங்களில் கட்டாயம் மாட்டை அறுக்க வேண்டுமா அல்லது தவிர்க்க முடியுமா, அதற்கான பதிலீடுகள் இல்லையா என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடினால் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த மிருகங்கள் பற்றி ஒரு தெளிவை இந்த இடத்தில் உஸ்தாத் கூறினால் பிரயோசனமாக இருக்கும். அதில் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னதிலிருந்து நாங்கள் வருவமாக இருந்தால் நீங்கள் சொன்னது போலவே, ஷேக் அப்துல் ராசிக் சொன்னது போலவே, இந்த நாட்டில் அடுத்த சமூகங்கள் தமிழ் எங்களை விட பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் சமூகம், அதையும் விட பெரும்பான்மையாக இருக்கிற சிங்கள சமூகம், இவங்களுக்கு மத்தியில் இந்த மிருக வதை என்ற சுப்ரயோகத்தை அவங்க பாவிப்பார்கள், புனிதமாக அந்த மிருகங்களை கருதுவார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியில் எங்களை பற்றிய மோசமான எண்ணங்களை கொடுப்பதற்கு அது காரணமாக இருக்கும். ரெண்டு வகையான விளைவுகள் இருக்கிறது. ஒரு வகையான விளைவுகள் ஷேக் அப்துல் ராசிக் சொன்னது, அதாவது இன உணர்வு கூர்மை அடைவதற்கு இதனையும் ஒரு சாதனமாக பயன்படுத்துவார்கள். பல காரணங்கள்னால இன உணர்வு கூர்மை அடைந்து போகும். அதில் ஒரு காரணமாக இதுவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்தான் தாவாவுக்கு இது ஒரு தடையாக இருக்கும். அதாவது நாங்கள் அடுத்த சமூகங்களுக்கு இஸ்லாமிய தூதை எத்தி வைக்க போகிற நேரத்தில் அவர்களை தூரமாக்குகின்ற செயற்பாடாக இந்த மிருகவதை அல்லது மாடறுப்பது அவர்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எனவே அந்த வகையிலும் தாவா சிந்தனை என்ற வகையிலும் கூட நாங்கள் இந்த உதுகியாவை கொடுப்பது பற்றி ஒரு மீட்டி பார்த்தல் அவசியமானது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இமாம் இப்னு ஹஜர், இமாம் நவவி, இமாம் இப்னு ஹசம், இந்த குரூப் அப்படியே பெரும்பாலான இமாம்களும் அதிகமான சஹாபாக்களும் இதனை சுன்னா என்று சொன்னால் அதுதான் உறுதியான கருத்து எங்களுக்கு தெளிவாக்குறது. எங்களுடைய மதுஹபும் கூட சுன்னா என்று தான் சொல்கிறது. எனவே அந்த வகையில் நாங்கள் முதலாவது இதனை சுன்னா என்று கருதி நடைமுறைப்படுத்துவோம். ரெண்டாவது, நீங்கள் சொன்னது போல எங்களுடைய சமூகத்தின் சில நடவடிக்கைகளும் ஒரு பாதகமான நிலையை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லும்போது லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும் என்று சூரத்துல் ஹஜ்ஜில் 37வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான். அதாவது அந்த நீங்கள் அறுக்கின்ற மிருகங்களின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாவை அடைவதில்லை, நீங்கள் உங்களுடைய மனநிலை, அதாவது தக்குவா தான் அல்லாவை அடையும் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றான். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று முஸ்லீம்களுடைய அந்த மிருகங்களை அறுக்கின்ற போது நடந்து கொண்ட நடவடிக்கைகள், மிருகங்களை காசிக்கு வாங்குவது, அவற்றை கொண்டு வருவது, கொண்டு செல்வது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆயத்து முஸ்லீம்கள்ட்ட எவ்வளோ தூரம் நடைமுறையில் இருக்கிறன்றதே ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏறத்தாழ உதுகியா ஒரு வணக்கம் என்ற நிலையை விட்டு ஒரு பிஸ்னஸ் என்ற நிலைக்கு, வியாபாரம் என்ற நிலைக்கு மாறிவிட்டதுவோ என்று கூட நினைக்க வேண்டி இருக்கிறது. எனவே முஸ்லீம் சமூகம் உதுகியாவை இந்த அல்லாவுக்காக நான் செய்கிறேன், தக்குவாவுடன் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வதற்கான ஒரு பெரிய ஒரு பயிற்சி முஸ்லீம் சமூகத்துக்கு உதுகியா கொடுக்க முந்தி தேவைன்னு சொல்லி நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. செய்ய முந்தி, அதாவது இதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையும் கூட இல்லாமல் போயிருமோ. உதாரணமாக நாங்கள் மாட்டை எடுத்து வரும்போது அந்த இடைவழியில் பாவங்கள் செய்கிறோம், மாட்டுக்கு அநியாயம் செய்தோ அல்லது லஞ்சங்கள் கொடுத்தோ இப்படியான நடவடிக்கைகள் ஊடாக ஹராத்தை செஞ்சுவிட்டு பிறகு ஒரு சுண்ணாவை செய்கிறோமா என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கூட இருக்கிறது. எனவே லன் யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும் என்ற மாதிரியான ஆயத்துகள் நடைமுறையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கணும். இந்த பின்னணியில் தான் இதை சுன்னா என்ற தரத்தை விட மேலே கொண்டு வருவது அவ்வளோ தூரம் பொருத்தமானது அல்ல. நாங்கள் எங்களுடைய கொத்துபாக்களும் எங்களுடைய பல நடவடிக்கைகளின் போதும் மக்கள் ஒரு நாளும் இதை வாஜிபுன்னு விளங்கி கொள்ளக்கூடாது என்று அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கவலைப்பட்டது மாதிரி நாங்களும் கவலைப்பட வேண்டிய நிலை இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது ஷேக் அப்துல் ராசிக் இழுத்த இன்னொரு பிரச்சனை தான், அதை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இது அல்லாமல் மாடு தான் கட்டாயம் கொடுக்க வேண்டுமா அல்லது ஒட்டகமும் ஆடு தான் கட்டாயம் கொடுக்க வேண்டுமா, அதுக்கு வெளியிலே யோசிக்க முடியுமா என்பது பற்றி நாங்கள் யோசிக்கிற நேரத்தில் உண்மையிலே நீங்கள் சொன்னது போல் பெரும்பாலும்
ஆடு மாடு ஒட்டகம் இதுக்குத்தான் நாங்கள் ஹதீஸ்களில் நிறைய ரசூலுல்லாஹ்வோட காலப்பிரிவை பொறுத்தவரை காணப்பட்ட ஆடு மாடு ஒட்டகங்களை தான் அவங்க உலகியாக கொடுக்குற வழக்கம் இருந்தது. அதே தான் இன்று வரையும் ஒரு சம்பிரதாயமாக தொடர்ந்து கொண்டு வரதை நாங்கள் பார்க்குறோம் முஸ்லீம்களுடைய ட்ரெடிஷனாக. எனவே அந்த வகையில் நாங்கள் அப்படித்தான் பார்க்குறோம். என்றாலும் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சட்ட பாரம்பரியம் என்பது மிகவும் விரிந்தது. எனவே அதில் பல்வேறு கருத்துக்களை நாங்கள் காண்றோம். அந்த பல்வேறு கருத்துக்கள் ஏதாவது ஒன்றை நாங்கள் எடுக்கும்போதோ அது ஷரியாவுக்கு முரண் என்று கருது தேவையில்லை. வித்தியாசமான ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட, உதாரணம் இந்த உலுஹியாவில் கூட அப்படி ஒரு வித்தியாசமான கருத்தை நாங்கள் சில சஹாபாக்கள்கிட்ட கூட காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மாற்று சிந்தனைகளை நாங்கள் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இமாம்கள் மத்தியில் காணப்படுதா என்று நாங்கள் தேடலாம். ஏனென்றால் இந்த கால சமூக சூழ்நிலை, நாங்கள் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற வகையில் இதற்கு பதிலீடாக மாற்றீடாக ஏதாவது முன்வைக்க முடியுமா என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. அதை அப்படி சிந்திக்கிறது ஷரியாவுக்கு முரண் இல்லைன்னு நாங்கள் விலையும் கொள்வோம். அதான் நாங்கள் முக்கியமானது. ஒரு சஹாபி சொல்லியிருந்தால் அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இமாம் சொல்லியிருந்தால் நாங்கள் அது ஷரியாவுக்கு முரண் அல்ல என்ற கருத்தை விலையும் கொண்டது முக்கியம். அந்த வகையில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக ஒரு ரிவாயத் இருக்கிறது. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா உபாலி லவ் லஹைத்து பிதீக், நான் ஒரு சேவலை உலுஹியா கொடுக்கறத கூட பொருட்படுத்த மாட்டேன். ஒலி அன் அத்தசத்தக்க பி சமனிஹா அலா யதீமின் அவ் முகப்பரின் அஹப்பு இலைய மின் அன் உதஹிய பிஹா, அந்த சேவலை உலுஹியா கொடுக்கறத விட அதில் விலையை, சேவலை எவ்வளோ விலையோ அந்த விலையை ஒரு பெருமதியை ஒரு எத்தீமுக்கு, ஒரு அனாதைக்கு அல்லது கட்டுமையான ஒரு ஏழைக்கு கொடுப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முக்கியமான ஒரு சஹாபியுடைய கருத்து, அந்த ஒரு சேவலை கூட நான் குர்பான் கொடுக்கிறது என்றால் அது எனக்கு ஆட்சேபனை இல்லை, அதில் பெருமதியை நான் சதக்கா கொடுப்பதாக இருந்தால் வேலைக்கு அதை விடவும் விருப்பமானது என்று ஒரு சஹாபி சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பாசறையில் வளர்ந்த ஒரு சஹாபி அவர் சுன்னாவை விளங்கி இருக்கிற ஒரு விளக்கத்தை தான் நாங்கள் ஃபஹ்மு சஹாபாவை தான் நீங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த ரிவாயத்து முசன்னஃப் என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்குது, அப்துல் ரஸாக், இமாம் அப்துல் ரஸாக் அவர்கள் தொகுத்தது. அந்த இதில் வர ஒரு ரிவாயத்து. இமாம் அப்துல் ரஸாக் ஹிஜ்ரி 126 211 வரையும் வாழ்ந்தவர். அதாவது மிகவும் ஆரம்ப கால முஹாத்திஸ். எங்கட முஹாத்திஸ் நாங்கள் வடமையாக விளங்கியிருக்கிற இமாம் புகாரி, முஸ்லீம், அந்த மாதிரியான முஹாத்திஸுக்கெல்லாம் மிகவும் முந்தி ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டில் ஆரம்பத்தில் வாழ்ந்த ஒரு இமாம்னு சொல்லி வருங்க. ஏறத்தாழ தாபி உத்தாபிங்கள் ஒருவர் தான் இமாம் அப்துல் ரஸாக்னு சொல்லி நாங்கள் விளக்கி. அந்த புத்தகத்தில் தான் இந்த ரிவாயத்தை நாங்கள் காண்றோம். இந்த முசன்னஃபை பற்றி இமாம் தஹபி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், ஹசானத் இல்ம், அதாவது அறிவுடைய ஒரு களஞ்சியம் என்று இமாம் தஹபி சொன்னத்தை நாங்கள் காண்றோம். இது ஒரு ஆதாரபூர்வமான, அது சஹீஹான ஆதாரபூர்வமான ரிவாயத்துன்னு சொல்லியும் காண்றோம். அப்போ இந்த ரிவாயத்தை பின்னணியாக கொண்டு இமாம் இப்னு ஹஸமும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் மிச்சம் பொதுவாக்கி சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை பின்னணியாக. அவர் எப்படி சொல்கிறார் என்றால், ஒரு சாப்பிடக்கூடிய மிருகமோ பறவையோ, சாப்பிடக்கூடிய மிருகம்னா ஆடு மாடு ஒட்டகம், அது அல்லாத ஏனைய மிருகம், உதாரண மான் மர இப்படியான மிருகங்களையும் உதுகியாக கொடுக்கலாம், பறவையையும் சாப்பிடக்கூடிய பறவையும் உதுகியாக கொடுக்கலாம்னு சொல்லி இமாம் இப்னு ஹஸம் அவருடைய முஹல்லா என்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறத நான் காண்றோம். அப்போ இந்த வகையில் தான் ஒரு மாற்று சிந்தனை ஒன்றுக்கும் நாங்கள் வரலாம்னு காண்றோம். 2 வகையில். ஒன்று, ஆடு மாடு ஒட்டகங்களை விட்டுட்டு இன்னொரு மிருகத்துக்கோ பறவைக்கோ வருவது. 2, அதனுடைய பெருமதியை நாங்கள் சதக்கா செய்வோம். உதாரணமாக நான் ஒரு மாட்டை உதவியாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ நான் என்ன செய்யணும், அந்த மாட்டை கொடுக்காமல் அந்த பெருமதியை சதக்கா செய்வது முடியுமென்னு சொல்கிறோம். இந்த கருத்தை நான் உங்களுக்கு இந்த குர்துபியில் 8வது பாகம் சூரத்து சாஃபாத் என்ற சூறாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வார அந்த வரலாற்று தொடரில் ஒஃபதைனாஹு பிதுபிஹின் அலீம், மிகப்பெரிய ஒரு பழிப்பிராணியை அவருக்கு பதிலாக நாங்கள் கொடுத்தோம். அதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பழியிட போனதுக்கு பதிலாக அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு பழிப்பிராணியை அறுக்குமாறு ஏற்பாடு செய்து கொடுத்தான் என்று வார அந்த ஆயத். ஒரு ஆடைத்தான் கொடுத்தாங்க, ஆடைத்தான் கொடுத்தாங்க. அந்த அதை பற்றி சொல்லிக்கொண்டு வார நேரம், அதுக்கான சொல்லிக்கொண்டு வார நேரம் இமாம் நவவி இந்த இமாம்
குர்துபி சொல்கிறார்கள், ஃபீஹாதிஹில் ஆயத்தி தலீலுன் அலா அன்னல் உதுஹியத்த பில் கனம் அஃப்தலு மினல் இபிலி ஒல் பக்கர். என்ற அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களுக்கு பதிலாக அறுப்பதற்கான சொன்னது ஆட்டை, ஒட்டகத்தை அல்ல, ஒட்டகத்தையும் பண்ண மாட்டையும் பண்ண. அப்போ எனவே அதில் ஆதாரம் இருக்கிறது. ஒட்டகத்தையும் விட மாட்டையும் விட ஆடுதான் மிகவும் சிறந்தது, ஆடுதான் மிகவும் சிறந்தது என்பதற்கு இந்த ஆயத்து ஆதாரமாக அமைகிறது என்று இமாம் குர்துபி இதில் சொல்கிறார். அதே நேரம் உஸ்தாத், அதோடு நாங்கள் இன்னும் ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஆட்டைத்தான் அறுத்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே எல்லா வகையிலும் ஒட்டகம் மாடு என்பதை விட ஆடு முற்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து இது ஒரு கருத்து அவர் சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார், ஒஹ்தலஃபு, அந்த இமாம்கள் கருத்து வேறுபாடுபட்டார்கள். ஐயுஹுமா அஃப்தல் அல் உதுஹியத்து அவ சதக்கத்து பிசமணியா, அந்த அளவு தூரத்துக்கு, அதாவது உதுஹியா கொடுக்குற நல்லமா அல்லது உதுஹியாவுடைய பெருமானத்தை சதக்காவை கொடுக்குற நல்லமா என்று கருத்து வேறுபாடு பட்டார். அதாவது எது அஃப்தல், இந்த உதுஹியா கொடுப்போமா அல்ல அந்த விலையை கொடுப்போமா இல்லைன்னா பெருமதியை கொடுப்போமா? ரெண்டு ஆப்ஷன்ஸ். அப்போ ரெண்டு ஆப்ஷன். எதை முற்படுத்துறேன்னு சொல்கிற அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்தீங்க. எனவே இமாம்கள் மத்தியில் அந்த சஹாபாக்கள காலம் தொடக்கம் அந்த பெருமதியையும் கொடுக்கலாம் என்ற சிந்தனை போக்கு இருந்து வந்த என்பது இந்த இமாம் குர்துபியுடைய இந்த தஃப்சீர் எங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுது. அதில் தொடர்ந்து சொல்கிறார் எப்படின்னா, ஃபக்கால மாலிகுன் வஸ்ஹாபுஹு அப்படின்னு சொல்லி அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, அப்படி தொடராக வந்து சொல்கிறார்கள். இமாம் இப்னுல் முன்திர் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு பற்றி நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த ரிவாயத்தை அப்படி போட்டு சொல்கிறாங்க. இமாம் ஷாபி அபூ சௌர், இமாம் ஷாபியும் அபூ சௌரும் இன்னும் சதக்கத்தை அஃப்தல், அதாவது உதுகியால் சதக்கா கொடுக்குற, உதுகியாவுடைய பெருமானத்தை சதக்கா கொடுக்கறது தான் சிறந்தது என்று இமாம் அபூ சௌரும் இமாம் ஷாபியும் சொன்னதாக சொல்கிறார்கள். ஒபிஹி கால மாலிக், அதான் இமாம் மாலிக்ட கருத்தண்டும் இமாம் குர்துபி இங்கே சொல்கிறாங்க. அப்போ இமாம் ஷாபி எங்களுக்கு தெரியுமா, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், இப்னு அப்பாஸுடைய மாணவர்கள் ஒருவர், இப்னு அப்பாஸுடைய மாணவர் ஒரு தாபியங்கள் ஒருவர். அப்போ தாபியங்களில் ஒருவரும் கூட, இப்னு அப்பாஸுடைய மாணவராக இருக்கிற தாபியங்கள் ஒருவரும் கூட இந்த கருத்தை சொல்கிறார். எனவே இது ஒரு வித்தியாசமான கருத்துன்னு நினைக்க தேவையில்லை. அதாவது மிச்சமே அந்நியமான ஒரு புதிய கருத்து, அந்நியமான ஒரு கருத்து, ஷரியத்துக்கு முரணான ஒரு கருத்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷரியத்துக்கு உள்ளால் உள்ள பல இமாம்களில் சொன்ன ஒரு கருத்து, சஹாபாக்கள் மத்தியில் கூட காணப்பட்ட ஒரு கருத்து. எனவே அந்த வகையில் நாங்கள் இந்த சதக்கா, அதாவது மாற்று பெருமதியோ ஆடு கொடுக்கிருந்த ஆற்று பெருமதியோ யாராவது சதக்கா செஞ்சால், அதுக்கு பதிலாக சதக்கா செய்வராக இருந்தால் அப்போ அவர் உதவியாக கொடுத்தார், உண்மையில் அவர் உதவியாக கொடுத்தார் என்றுதான் இந்த கருத்திலிருந்து இதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். அதே நேரம் உஸ்தாத், எங்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு ஷஈரா, ஒரு கிரியை என்ற வகையில் ஒரு குடும்பத்தில் பல மாடுகளை பல ஆடுகளை அறுக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னி அன் ஆயிலத்தின்னு சொல்லி தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டை அறுத்தார்கள்னு நாங்கள் ஹதீஸில் பார்க்கணும். அதே போல் எங்களுக்கு இங்கே சொல்லப்பட்ட இந்த விளக்கத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிற உண்டு, ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று மிருகங்களை பொறுத்த வரையிலும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆடு மிகவும் ஏற்றம் உள்ளது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய அந்த ஷஈரா நிலைநாட்டப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டில் சர்ச்சைகளையும் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால், மாட்டுக்கு பதிலாக நாங்கள் ஏன் ஆடுகளை முடியுமான வரையில் குர்பான் கொடுக்க கூடாது என்று நாங்கள் சிந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக ஒரு குடும்பத்தை பொறுத்த வரையில் பலரும் பல ஆடுகளை மாடுகளை அறுப்பதை விட அந்த ஷஈரா, அந்த அல்லாஹு தாலா விரும்புகின்ற ஹஜ்ஜி பெருநாள் தினத்திலே நிலைநாட்டப்படுகின்ற அந்த இராக்கத்து தம் என்ற அந்த வணக்கத்தையும் நிறைவேற்றக்கூடிய சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்திற்காக ஒரு ஆட்டை அறுப்பது, ஏனைய ஆடுகள் மாடுகள் அறுக்கின்ற அந்த பெருந்தொகையை சதக்கா செய்வது என்பது நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு நல்ல ஒரு மரபாக எங்களுடைய சமூகத்துக்கு காட்டிக் கொடுக்க முடியும். இரண்டாவது உஸ்தாத் அவர்களே, நாங்கள் இந்த பிரச்சனையை மகாசிதுடைய ஒரு பார்வையிலும் நாங்கள் விளங்க வேணும். பொதுவாக ஷரியாத்தை பொறுத்தவரையில் சில இபாதத்துக்கான காரணங்களை மக்சதுகளை நாங்கள் தேட முடியாது என்றாலும், சில வணக்கங்களை அல்லாஹு தாலா அது ஒரு முஆமலாத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு செயலாக காட்டி தந்திருப்பதை பார்க்கும். அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த சுன்னா ஜக்காத்துல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை பொறுத்தவரை அதனோடு தொடர்பட்ட ஒரு வணக்கம்.
அப்போ அந்த வணக்கத்துக்கான காரணத்தை அது நோக்கம் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது துஹுரத்தன் லிஸ்ஸாயிம் வ துஅமத்தன் லில் மசாக்கின். எனவே அது நோன்பாளியுடைய அந்த நோன்பில் ஏற்பட்ட குறைகளை நீக்குகின்ற அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உணவாகவும் அமைகிறது என்று ஒரு ஒரு அதற்கான நோக்கத்தை, விதியாக்கப்பட்டது நோக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நோக்கம் அந்த பெருநாள் தினத்திலாவது ஏழைகள், வறுமை வயப்பட்டவர்கள் சந்தோஷமாக அவர்களுடைய வீடுகளிலே உண்டு புசித்து அவர்கள் மிக தாராளமாக வாழக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பது ஒரு வழிகாட்டு. அதே போல் இந்த உதுஹியாவை பொறுத்தவரையில் ஈதுல் அத்ஹா என்ற அந்த பெருநாள் தினத்தோடு தொடர்பட்ட ஒரு கிரிகையாக காட்டி தந்திருக்கின்ற இஸ்லாம் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது வக்குலு மின்ஹா வ அத்இமு அல் பாஇஸல் ஃபகீர் என்று குர்ஆனிலே சொல்கிறது. அதாவது இந்த உதுஹியாவை அறுத்து நீங்களும் உண்ணுங்கள், ஏழைகள், மிகவும் வறுமை வயப்பட்டவர்கள், அந்த அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தூண்டுகிறது. எனவே இதுவும் சதக்காவாகத்தான் தூண்டப்படுகிறது. அப்போ அதனூடாக எதிர்பார்க்கப்படுவதும் இந்த இரு பெருநாள் தினங்களிலும் இப்படியான ஒரு வணக்கத்துக்கு ஊடாக ஏழைகளுடைய வீடுகளும் உணவுகளை பெற்று அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை தான் எங்களுக்கு சதக்காவுக்கான தூண்டுதலை தான் தருகிறது. அந்த வகையிலும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மக்காசிதை அடிப்படையாக வைத்தும் இந்த உதுஹியாவை வளர்க்க முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன இந்த அதனுடைய பெருமதியை சதக்கா செய்ய முடியும் என்று சொன்ன கருத்துக்கு அதுவும் ஒரு வலுவூட்டுவதாக அமையும் என்று நினைக்கிறேன். நாங்கள் இந்த மக்காசித் என்பது மக்காசித் அறிஞர்களை பொறுத்தவரையில் சொல்லுவாங்க, மக்காசித் காண முடியாத சட்டங்கள் இஸ்லாமிய சட்டத்தில் வெகு குறைவு, மிச்சம் குறைவு. மக்காசிது தான் அசல். அஹ்காம்களில் மாக்கூலியா என்று சொல்வது, அதாவது சிந்தனபூர்வமாக ஆதாரபூர்வமாக காணக்கூடிய சட்டங்கள் தான் மிச்சம் கூட. அப்படி ஏதாவது சட்டங்களுக்கு காரணம் காண முடியாமல் இருந்தால் அது மிச்சம் குறைவாக இருக்கும். மனித அறிவு இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம். எந்த அளவுக்குன்னு இப்போ தொழுகைன்னு நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் தொழுகைக்குமே நம்ம மக்காசிதுன்னு குர்ஆனே தெளிவாக சொல்லியிருக்குது. இன்னல் சலாத்து தன்ஹானில் ஃபஹ்ஷால் முன்கர், மானக்கேடான பாவங்களை ஏனைய பாவங்களை விட்டு தொழுகை தடுக்கும் என்று அதுக்கு ஒரு மக்குசதை சொல் லால்லக்கும் தத்தக்கூன் என்று நோம்புக்கு தக்குவாவில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோம்பை கடமையாக்கினோம்னு சொல்லி குர்ஆனே தெளிவாக சொல்லுது. எனவே வணக்க வழிபாடுகளுக்கு கூட குர்ஆன் பல இடங்களில் மக்காசிதுகள், அதாவது அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட சட்டத்தை போடுவதற்கான இலக்கு, அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னு சொல்லியிருக்கிறான். இந்த வகையில் தான் ஜக்காத்தை கூட நாங்கள் ஒரு வணக்கம், ஒரு இபாதத்துன்னு சொன்னாலும் அதுக்கும் குர்ஆன் என்ன நியாயம், அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே அந்த பின்னணியிலே தான் நாங்கள் இதையும் பார்க்கணும், அதாவது உதுஹியாவையும் பார்க்கணும். உதுஹியாவுக்கு அல்லாஹ் எந்த விதமான மக்காசிதையும் சொல்லலைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு முதல் அடிப்படை காரணம், நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்துக்கு நாங்கள் நினைவு கூறுவதற்காக அந்த வேலையை செய்கிறோம். அதே மாதிரி ஒரு வேலையை செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த மகனை அறுக்கல்ல கடைசியில் ஒரு ஆட்டத்தை நடத்தார்கள். அதேவான ஒரு தியாக வேலையைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்றது ஒன்று, அதை யாருமே மறுக்கிறது. ஆனால் அதோட குர்ஆன் நிற்கல. குர்ஆன் சூரத்துல் ஹஜ்ஜில் 2 இடங்களில் இந்த ஏழைகளுக்கு நீங்கள் இந்த உதுஹியா இருந்து கொடுங்கோன்னு 2 இடங்களில் சொல்கிறேன். ஃபகுலு மின்ஹா வாத்தஇமு அல் பாஇஸல் ஃபகீர் என்ற ஒரு ஆயத்து, இன்னொரு 28வது ஆயத்து. அதை தொடர்ந்து வர 36வது ஆயத்தில் ஃபகுலு மின்ஹா வாத்தஇமு அல் கானி அவல் முத்தர் அப்படின்னு சொல்லுது. கேட்டு வருகின்ற இலைக்கும் கேட்டு வராத இலைக்கும் நீங்கள் இந்த உணவிலிருந்து கொடுங்கோ, சாப்பிட்றதுக்கும் அவங்க பசியாறுவதற்கும் கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த உதுஹியாவுடைய இன்னொரு நோக்கம், இலக்கு, அல்லாஹ்வுடைய இன்னொரு இலக்கு ஏழைகள் நல்லழகாக சாப்பிட்டு உண்டு குடித்து வாழணும்னு சொல்கிறது அல்லாஹ்வுடைய இன்னொரு இலக்கு. எனவே இந்த பின்னணியில் இப்படி இதுதான் மக்சதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஒரு மக்சதாக இருந்தால், அதாவது ஏழைகளோட வறுமை தீர்ந்து அந்த குறிப்பிட்ட நாளையில் நல்ல அழகாக அவங்க சந்தோஷமாக கொண்டாடணும் என்றதன் இலக்காக இருந்தால் அந்த இலக்கை நிறைவேற்றுவதற்கு பணம் ஒரு பெரிய ஒரு வழியாக அமையும். இறைச்சி மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட இறைச்சி மட்டுமல்ல, பணமும் ஒரு முக்கியமான காரணமாக அமையும். அப்போ அந்த இலக்கை அடைவதற்கு ஒருவர் என்ன செய்யலாம்னா இறைச்சி கொடுக்கலாம், இன்னொருவர் என்ன செய்யலாம்னா அதில் பெருமானத்தை கொடுக்கலாம் என்று எங்களுக்கு மிக தெளிவாக மக்காசிதுகளை இனங்காணக்கூடியதாக இந்த உதுஹியா பொறுத்தவரையில் மக்காசித் இனங்கூடக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஷேக் அப்துல் ராஜிக் சொன்னது போல் இதை ஒரு பொதுவான உண்மையாகவும் நான் காண்றோம். இந்த மக்சத் வணக்க வழிபாடுகளின் கூடாக அல்லாஹ் தஆலா பொதுவாகவும் கண்டிருக்கிறார். இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் நோம்புல கண்டிருக்கிறோம். நோம்புல அதை மிகவும் தெளிவாக காண்றோம்.
ரெண்டாவது பல்வேறு பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாகவும் அல்லாஹ் ஏழை குணமளித்தல் என்ற அந்த கருத்து பிரயோகத்தை நாங்கள் ஹதீஸ்லேயும் குர்ஆன்லேயும் காண்றோம். அப்போ இந்த வகையில் இது ஒரு அந்நியமான ஒரு விஷயம் அல்ல. ஏழை குணவளித்தது அல்லாஹ்வுடைய இலக்கு என்று நாங்கள் சொன்னால் அது ஒரு அந்நியமான விஷயம். பொதுவாக வணக்க வழிபாடுகளிலேயே அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் உதுஹியா சொல்வோம். இந்த உதுஹியா ஏழைகளை இலக்காக கொண்டும் அல்லாஹ் கடமையாக்கினான். எனவே அது இறைச்சியாகவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம். ரெண்டும் ஒரு இலக்கை நோக்கித்தான் போகிறதுன்னு சொல்லி நாங்கள் இது சொன்னோம். இந்த பின்னணியில் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இலங்கையை பொறுத்தவரை என்ற சொந்த அபிப்பிராயம் என்னென்றால், நாங்கள் பல வகையாக பிரிஞ்சு வாழ்கிறோம். சிலர் முஸ்லீம் அல்லாதவர்களோடு மிகவும் நெருக்கமான பக்கத்து வீடு சில நேரம் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கும். அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்கிறோம். அப்படியான ஒரு சமூக அமைப்பில் வாழும்போதோ பிராந்தியத்துக்கு பிராந்தியம் இந்த எல்லா தெரிவுகளையும் நாங்கள் பார்க்கலாம். ஒன்று ஆட்டை கொடுப்போமா, மாட்டை கொடுப்போமா, இன்னும் ஒரு வகையாக பார்க்கணும். ரெண்டாவது பறவைகளை கொடுப்போமா, ஒரு கோழியை கொடுப்போமா, இப்படி பறவைகளை கொடுக்கறதுக்கு சில ஏரியா பொருத்தமாக இருக்கும். திரும்ப மூணாவது என்ன வரலாம் என்றால், காசை கொடுப்போமா, நாங்கள் காசை கொடுப்போமா என்று நாங்கள் யோசிக்கலுமா இருக்கும். இந்த மூன்று தெரிவுகளும் ஃபிக்ஹில் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தது மாதிரி இஸ்லாமிய சட்டத்தில் பெரிய இமாம்கள், சஹாபாக்கள், அது பின்னால் வந்தவர்கள் சொல்லியிருக்கிறது நாங்கள் காண்றோம். மூன்று தெரிவு இருக்கும்போதோ நாங்கள் ஏன் குறிப்பிட்ட ஒரு தெரிவை மட்டும் எடுத்து அது ஒரு சர்ச்சைக்குரியதாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் மாற்றி போதாமைக்கு இன உணர்வை மேலும் கூர்மை அடைய செய்வதற்கு ஏன் பாவிப்பான்? அப்போ எனவே எங்களை பிராந்தியங்களுக்கு ஏற்ப இந்த மூன்று தெரிவுகள் ஏதாலும் உண்ட அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தலைமகள், பள்ளி தலைமகள், ஏனைய தலைமகள் சேர்ந்து மூணில் ஒரு தெரிவு செய்வாங்களாக இருந்தால், இப்போ எங்கள் நாட்டில் இந்த இன உணர்வு கூர்மை அடைவதை இதை பயன்படுத்தி இஸ்லாத்தை பற்றிய பிழையான எண்ணங்கள் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு மத்தியில் பரவுறதை நாங்கள் மிகவும் அழகாக தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் ஒரு உம்மத்து தாவா, உம்மத்து ரிசாலா, எங்களுடைய நடைமுறைகளுக்கு ஊடாக எங்களுடைய இஸ்லாத்தின் தூதை மற்றவர்களுக்கும் வெற்றி வைக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு கட்டாயமாக இருக்கின்ற நிலையில் அதற்கு நாங்கள் ஒரு சுண்ணாவை நிறைவேற்றுவதனூடாக பாதிப்பு வரமாக இருந்தால் அந்த சமூகம் எங்களை விட்டும், எங்களுடைய இஸ்லாத்தை விட்டு, எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை விட்டும் தூரப்படுத்தப்படுவார்களாக இருந்தால், அல்லது தவறான ஒரு பார்வை அவர்களுக்கு ஏற்படுமாக இருந்தால், அதற்காக நாங்கள் நினைக்கிறேன் மாலாத்துல் அஃபால் என்ற அந்த இஸ்லாமிய சட்ட விதி அடிப்படை நீங்கள் சற்று விளக்கினால் நன்றாக இருக்கும். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இந்த உதுஹியா விடயத்திலே மாடறுப்பை நாங்கள் அந்த பிரதேசங்களில் சர்ச்சையாக இருக்குமாக இருந்தால் தவிர்ப்பதற்கு முனைவது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு சுண்ணாவை செய்வதற்காக நாங்கள் ஒரு ஹராத்தை, அது ஹராத்திலும் அல்லாஹ்வுடைய லானத்தை, அல்லாஹ்வுடைய சாபத்தை வர வைக்கக்கூடிய ஒரு ஹராத்தை செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இங்கு எழும்புகின்றது. நாங்கள் சில நேரங்களிலே ஒரு சுண்ணா என்றதை மறந்து அந்த சுண்ணா என்ற அமலை நிறைவேற்றுவதற்காக லஞ்சம் கொடுக்கின்ற லானல்லாஹு ராஷி வல் முர்த்தஷி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த அந்த லஞ்சம் கொடுக்கின்ற வேலைகளை செய்து இந்த ஒரு சுண்ணாவை நிறைவேற்றுவது என்பது உண்மையில் நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய ஷரியத்துடைய பார்வையில் ஒரு பெரிய குற்றம். ஏன்னா நாங்கள் குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்ட ஒரு கதையாகத்தான் அமையும். எனவே அந்த வகையில் உஸ்தாத் அவர்களே, இமாம் ஷாத்திபி அவர்கள் கூட முவாஃபகாத்திலே தன்னுடைய அந்த மாலாத்துல் அஃபால், ஒரு செயலின் விளைவை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சில சட்ட முடிவுகளுக்கு வர முடியும் என்ற அந்த விதியை அழகாக விளக்கி இருக்கிறார்கள். இன்று நவீன இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் நிறைய பேசுகிறார்கள். அந்த அடிப்படையிலும் நாங்கள் இதனை புரிந்து கொள்வது அல்லது அதற்கு ஏற்ப ஒரு தீர்வை நாடி செல்வது மிக பொருத்தமாக அமையும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கடந்த வருடம் நாங்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்தும் இது ஒரு சர்ச்சையாக மாறுகின்ற பொழுதுக்கு இதற்கு தீர்வு இல்லையா, இதற்கு பிரதியீடு கிடையாதா, அல்லது எங்களுடைய சுண்ணாவிலே எங்களுடைய இமாம்களுடைய சட்ட பாரம்பரியங்களிலே இதற்கு பதிலீடுகள் இல்லையா என்பதை நாங்கள் மிஷ்காத் நிறுவனத்திலே கூடி ஆராய்ந்த பொழுது இது தொடர்பாக இன்றைய இஸ்லாமிய சட்ட உலகிலே இஸ்லாமிய மக்காசு தொடர்பாக நிறைய பேசி எழுதி வருகின்ற ஒரு பிரபலமான அறிஞர் என்ற வகையிலே கலாநிதி ஜாசிர் ரவுதா அவர்களுக்கும் கலாநிதி அலி அல் கர்ராதாவி போன்றவர்களுக்கும் நாங்கள் இந்த விடயத்தை எழுதி கேட்ட நேரத்தில் அவர்கள் கூட எங்களுக்கு இது ஒரு சிறுபான்மையாக நாங்கள் வாழுகின்ற சமூகம் என்ற அடிப்படையில் மிக கவனமாக சில முடிவுகளை எடுப்பதற்கு இப்படியான ஆதாரங்களை கூட நீங்கள் கவனத்தில் கொள்ள முடியும் என்று அனுப்பியிருந்தார்கள். இந்த உஸ்தாத் சொன்ன அந்த கருத்துக்களை சொல்கின்ற ஹதீஸ்கள் இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் அவர்களும் எங்களுக்கு தந்திருந்தார்கள். அவர்களுடனான கலந்துரையாடலையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய கருத்துக்களையும் பார்க்கின்ற பொழுது இப்படியான ஒரு சூழலிலே எங்களுடைய சமூகத்தை மிக கவனமாக வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையிலே அதற்கு பிரதியீடாக
நாங்கள் பிராந்தியங்களை பொறுத்தவர் ஒவ்வொரு ஏரியாக்களில் சில பகுதிகளிலே மாடு அறுப்பது ஒரு சர்ச்சையே இருக்காது என்றால் நாங்கள் அதனை செய்ய முடியும். சில பகுதிகளில் சர்ச்சையாக இருக்குமாக இருந்தால் அதனை தவிர்த்து அதற்கு ஆட்டை நாங்கள் பிரதியீடாக செய்ய முடியுமா என்று சிந்திக்க முடியும். இன்னும் சில பகுதிகளில் நீங்கள் சொன்னது போல இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்தில் விருந்து காணப்படுகின்ற 4 கால் உண்ணக்கூடிய மிருகங்களையும் பறவைகளையும் கொடுக்க முடியும் அல்லது பறவைகளை கொடுக்க முடியுமா என்ற ஒரு கருத்துக்கு இடம்பாடு இருப்போம். அது பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும். அதே போல் நீங்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு கருத்து அதற்கான பெருமதியை சதக்கா செய்வது, இது பற்றியும் நாங்கள் சிந்திக்க முடியும். இவைகளை நாங்கள் இன்றைய சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டலாக கொடுக்க முடியும். அதே நேரத்தில் உஸ்தாத் மன்சூர் அவர்களே, நாங்கள் இன்னும் ஒன்றையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொண்டால் தெளிவாக இருக்கும். நாங்கள் மாற்று மத சகோதரர்களும் மிகவும் அந்யோன்யமாக வாழுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சில போது எங்களுடைய குர்பான் உதுஹியா இறைச்சிக்களை மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ற கேள்வி எங்களுடைய சகோதரர்கள் அடிக்கடி எழுப்பப்படுகிறது. அதற்கும் ஒரு தெளிவை சொல்வீர்களாக இருந்தால் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த கருத்துகளுக்கு மக்காசித்தில் நீங்கள் ஏற்கனவே ஷேக் அப்துல்லாஜிக் சுட்டி காட்டின அந்த மஆலாத்துல் அஃஆல் என்று சொல்லக்கூடிய மஆலாத் என்ற தியரி ஆக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. அதை முதலாவது முழுமையாக வகுத்து தொகுத்து தந்தவர் இமாம் ஷாத்திபி, அவர் முவாஃபகாத். அதுக்கு முன்னாலேயும் பல இமாம்கள் மஆலாத் என்றது பிரயோகிச்சிருக்கிறார், அந்த சொற்பிரயோகத்தை பிரயோகிச்சிருக்கிறார். என்ன கருத்துண்டா, ஒரு சட்டம் நாங்கள் சட்டமாக இடும்போது முதலாவது நஸ்ஸை பார்ப்போம், அதாவது சட்ட வசனத்தை பார்ப்போம். ரெண்டாவது சமூக யதார்த்தத்தை பார்ப்போம், அதாவது இப்போ சமூகம் எப்படி இருக்குது, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் நான் கையாளலாம்னு பார்க்கணும். வாக்கு. மூணாவது, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் எதிர்கால விளைவு என்னவாக ஆகும், அதை மாலாத்துன்னு சொல்லுவோம். இந்த மூணையும் பார்த்து தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது என்று இன்றைக்குள்ள இமாம்கள் அல்ல பழைய இமாம்களே சொல்லியிருக்கிறார். இதை இமாம் ஷாத்திபி நல்ல அழகாக தெளிவாக அவர் முவாஃபகாத்தில் விளங்கப்படுத்தியிருக்கிறார். அதாவது மக்காசிதில் ஒரு பகுதியாக, அதாவது நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இந்த 3 பகுதி நஸ்ஸு அல் வாக்கு அல் மஆல் என்ற 3 பகுதியை சட்ட வசனமும் சமூக யதார்த்தமும் எதிர்கால விளைவு இந்த 3ஐயும் பார்த்து தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த வகையில் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் வாழும் போதோ இந்த குறிப்பிட்ட என்னுடைய செயலினால் விளைவு என்னவாகும், இன்றைக்கு 5 வருஷத்துக்கு போகிறோம், 10 வருஷத்துக்கு போகிறோம், 25 வருஷத்துக்கு போகிறோம், என்னவாக மாறும். இது மேற்கத்திய உலகத்தில் நல்லா இருக்குது, அவங்கள்ட்ட பெரிய ஆய்வுகள் இருக்கிறது. அமெரிக்கா உதாரணமாக இன்னும் 50 வருஷத்துக்கு போகிறோம் எப்படி இருக்கணும், ஜப்பான் இன்னும் 25 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும், அரபு உலகம் அவங்க யோசிக்கிறது, அரபு உலகம் இன்னும் 25 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும், அதே மாதிரி நாங்களும் யோசிக்கணும் இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்டில் எங்களுக்கு என்ன நடக்கும். அப்போ எனவே அந்த இன உணர்வுகளை தூண்டக்கூடிய நடவடிக்கைகள் எங்கே எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, எங்கெங்கே எல்லாம் இருக்குது, பள்ளி கட்டுறதில் இருக்குதுவா, பாங்கு சொல்கிறதில் இருக்குதுவா, உதுகியால் இருக்கிறதுவா, எங்களுடைய உடை நடை பாவனைகள் இருக்க, இது எல்லாத்தையுமே இனங்கண்டு இவற்றையெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று சிந்திப்பது எங்களோட கடமைப்பாடு. அதுதான் இந்த மஆலாத் என்ற இந்த உசூல், அதாவது மக்காத் சரியான ஒரு பகுதி மஆலாத் என்ற பகுதி சொல்லும். அந்த பின்னணியில் தான் நாங்கள் சொல்கிறேன்டா, என்னை பொறுத்தவரையில் 2 விஷயம். ஒன்று குறிப்பிட்ட ஒட்டகத்தையோ ஆடையோ மாட்டையோ கொடுக்குற ஒன்று. ரெண்டாவது முக்கியமான இடத்தை பெறுவது அதனுடைய விலையை கொடுப்பது. ஏன்னா அதை இப்போ நான் ஏற்கனவே வாசி காட்டின இமாம் குர்துபி அந்த தஃப்சீரில் அதை மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஐயுமா அஃப்தல், அதாவது அந்த குறிப்பிட்ட பிராணியை கொடுக்கறது சிறந்ததுவா, விலையை பெருமதியை கொடுக்க அந்த அளவு தூரத்துக்கு சிலர் பெருமதியை கொடுக்குறான் சிறந்தது இந்த இதை கொடுக்கறத விட போகிற அளவுக்கு இருக்கிறாங்க. எனவே இது நாங்கள் அழகாக பின்பற்றினோமா இருந்தால் மிச்சம் நல்லா இருக்கும். அந்த வகையில் இப்போ கடைசியாக நீங்கள் எழுப்பின அந்த கேள்வியை பொறுத்தவரையில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பக்கத்து வீடாக இருக்கும், வீட்டில் வேலை செய்கிறவராக இருக்கும், எங்களுக்கு மிச்ச நெருக்கமானவராக இருக்கும், இவங்களுக்கு முதுகியாக்கம் என்ன தொடர்பு என்றதை பொறுத்தவரையில் இமாம் அபு ஹனீஃபா, அபு சௌர், இமாம் ஹசனுல் பஸ்ரி, இமாம் ஹசனுல் பஸ்ரி எங்களுக்கு தெரியும், இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர்கள் ஒருவர், தாபியங்கள் ஒருவர், சஹாபாக்கிட்ட படித்த ஒருவர். இந்த 3 பேரையும் கருத்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம், இறைச்சியோ வேறு வகை இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம். இமாம் நவவி இந்த கருத்தை அந்த கிதாபுல் மஜ்மூவில் போட்டு இந்த கருத்தை எழுதுகிறார். அதாவது அபு ஹனீஃபா, அபு சௌர், ஹசன் பஸ்ரி இவங்கெல்லாம் இந்த கருத்தை கொண்டிருக்கிறான்னு சொல்லி போட்டு சொல்கிறார். எங்கட மதுஹபுல, அதாவது ஷாஃபி மதுஹபுல இதுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஆனால் ஷாஃபி மதவுடைய போக்குக்கு ஏற்ப பார்த்தால், எந்த சிந்தனை போக்கில் ஷாஃபி மதம் போகுதோ அதுக்கேற்ப பார்த்தால் கொடுக்கலாம் என்றது தான் பொருத்தமானது. ஷாஃபி மதவுடைய சிந்தனை போக்கு ஏற்ப பார்த்தால் இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது பொருத்தம் என்று தான் எனக்கு வழங்குகிறது என்று இமாம் நவவி சொல்கிறார்.
திரும்ப நாங்கள் இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் குர்ஆன் சொல்லுது எப்படின்னா, நீங்கள் உதுஹியா அந்த இறைச்சியை ஃபக்குலு மின்ஹா நீங்களும் சாப்பிடுங்கோ, வாத்தையும் உள் பாயிசல் ஃபக்கீர் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுது. ஏழைன்னு பொதுவாக சொல்லுதே தவிர முஸ்லீம் ஏழைன்னு சொல்லலை, முஸ்லீம் ஏழைன்னு சொல்லலை. எனவே அந்த சொல்ற அந்த பொது சொற்பிரயோகத்தை பார்த்தால் முஸ்லீம் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவருக்கு கொடுக்கலாம். இப்படி சொன்ன இந்த பொது வசனத்தை வரையறுக்கிற ஒரு ஹதீஸும் இல்லை. அதாவது இல்லை இந்த ஏழு குர்ஆன் இங்கே சொல்லியிருந்தாலும் அது முஸ்லீம் ஏழையைத்தான் குறிக்கும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இல்லை. எனவே இந்த பின்னணியில் தான் நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் என்றது தான் ஒரு பலமான கருத்துன்னு எங்களுக்கு விளங்குது. என்ன வரையறுக்க ஒன்றும் இல்லை, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வரையறுக்க ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சிந்தனை தான், இந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இது ஒரு இபாதத்து. எனவே இபாதத் என்ற வகையில் முஸ்லீமுக்கு மட்டும்தான் நான் சொந்தம்னு சொல்கிற ஒரு அபிப்பிராயம் தான் காரணம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஒரு இபாதத்து மட்டுமல்ல, இது ஒரு முஆமலாத்தும் கூட. முஸ்லீம் அல்லாதா கூட அந்த அடுத்தாக்களுக்கு இறைச்சியை பங்கிடுதல் கொடுத்தல் என்ற ஒரு முஆமலாத்தும் கூட, குறிப்பிட்ட ஒரு வணக்கம் மட்டுமல்ல. அந்த வகையில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இதை கொடுக்கலாம் சொல்கிறது தான் பொருத்தமான கருத்து. அதை நாங்கள் செய்தோமாக இருந்தால் முஸ்லீம் அல்லாதவர்களோடு உறவு பேணுவதற்கும் அது ஒரு வழியாக அமையும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது நாங்கள் இப்போ சொல்கிற இங்கே பேசுகிற இந்த கருத்து எங்களோட சொந்த கருத்து மட்டுமில்லை, எங்களோட சொந்த ஆய்வு மட்டுமில்லை. நாங்கள் இஸ்லாம் உலகத்தில் பெரிய அறிஞர்களாக இருக்கக்கூடியது மக்காசிதில் துறை போன அறிஞர்கள் ஒருவர் ஜாசிர் ரவுதா, அதே மாதிரி அலி கர்ரதாகி, இவங்களுக்கும் எழுதி நாங்கள் கேட்ட நேரத்தில் அவங்க எங்களுக்கு வழிகாட்டினாங்க. இப்படியெல்லாம் ரிவாயத்திட்டு இருக்குது, இதை நீங்கள் வாய்ச்சி பாருங்கன்னு வழிகாட்டினேன். அந்த ஆய்வு பிறகு தான் நாங்கள் இந்த கருத்தை சொல்கிறோம். அப்போ எனவே வெறுமனே ஒரு நாங்கள் 2 பேரும் மட்டும் அல்லது சிந்தனை அல்ல, எங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமும் அல்ல. சஹாபாக்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத்தில் தொடங்கி முக்கியமான இமாம்கள் மத்தியில் கூட காணப்பட்ட அந்த கருத்தை இன்றைய கால சமூக சூழலுக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்துவது பற்றி மாற்றீடாக சிந்திக்க முடியுமா, அதற்கு ஒரு புதிய பார்வையாக இந்த உதுஹியாவை பார்க்க முடியுமா என்ற ஒரு வழிகாட்டலுக்காகத்தான் இந்த சிந்தனையை இந்த இடத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய உதவியினால் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த உதுஹியாவும் சிறுபான்மை சமூகத்தில் அந்த நடைமுறை என்ற தலைப்பு கூடாக இங்கு நடைபெற்ற இந்த கலந்துரையாடலுக்கூடாக ஒரு நிறைய தெளிவு வழங்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த தெளிவை சமூகத்தில் நாங்கள் பரவலாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கு பேசப்பட்ட எங்களுடைய இந்த ஆய்வு தொடர்பான கருத்துக்களை நாங்கள் ஒரு சிறு கை நூலாகவும் நாங்கள் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தினால் தயாரித்திருக்கின்றோம், மிக விரைவில் நாடு முழுவதும் விநியோகிப்பதற்காக. அந்த வகையில் இறுதியாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். முதல் இதுவரையில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மையமாக வைத்து சுருக்கமாக உஸ்தாத் மன்சூர் அவர்கள் நாங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த உதுஹியாவும் சிறுபான்மை சமூகத்தில் அதன் பிரயோகம் என்பது தொடர்பாக சொல்ல விரும்புகின்ற ஓரிரு வார்த்தைகளை சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். நான் ஏற்கனவே சொன்ன அந்த பொது கருத்து, அதாவது நாங்கள் முஸ்லீம் அல்லாத சமூகத்தோடு வாழும்போது எங்களுக்கு 2 பொறுப்புகள் இருக்கிறது. ஒன்று, முஸ்லீம் சமூகத்தை தொடர்ந்து இந்த நாட்டில் காப்பாற்றுவது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், முன்னால் இந்தியா இருக்கிறது, அங்கால மியன்மார் இருக்கிறது. இந்த நாடுகளில் எவ்வளோ சர்ச்சைக்கும் பிரச்சனைக்கும் உரியதாக முஸ்லீம்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு கண்கூடாக பார்க்குற உண்மை. ஆனால் நாங்கள் அவங்க எல்லாரையும் விட நல்ல பாதுகாப்பாக தான் இங்கே வாழ்கிறோம். எங்களோடு இருக்கிற சிறுபான்மையர் எங்களோட நல்லா ஒத்துழைக்கக்கூடிய சிறுபான்மையினராக உண்மையில் இருக்கிறார்கள். பெரும்பான்மையினர் இப்போ இந்தியாவில் இருக்கிறத விட மியன்மார் இருக்கிறத விட வேணைய சிறுபான்மை நாடுகளில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள் இருக்கிறத விட நல்ல சுதந்திரமாகவும் நல்ல பாதுகாப்பாகவும் இந்த நாட்டில் வாழ்கிறோம். இதை நாங்கள் தொடர்ந்து காப்பாற்றி கொள்ளணும். அப்படி காப்பாற்றி கொள்வதாக இருந்தால் எங்களோட சில நடத்தை மாற்றங்கள் வரணும். எங்களோட அந்த வணக்க வழிபாடுகள் எங்களுடைய செயற்பாடுகளில் சில மாற்றங்கள் வரணும். அந்த மாற்றங்களில் ஒரு முக்கியமானது தான் உதுஹியாவால் வர சர்ச்சையும் பிரச்சனைகள், அதனூடாக இன உணர்வு கூணப்படுவதும் தாவாவுக்கு தடையாக அமைவதும். இந்த பின்னணியில் நாங்கள் இப்போ சொன்ன கருத்துக்களை நான் நினைக்கிறேன் இந்த கருத்து பின்னணியில் இருந்து தான் நாங்கள் சொன்னோமே தவிர சமூகத்தை குழப்பறதுக்கோ பிரச்சனைப்படுத்துறதுக்கோ அல்ல. எனவே ஒவ்வொரு பிராந்தியத்திக்கிற முஸ்லீம் தலைமைகள், புத்திஜீவிகள், உலமாக்கள், பள்ளி தலைமைகள் எல்லாம் இதை கவனத்தில் கொண்டு எங்களோட பிராந்தியத்தில் இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், இப்போ நாங்கள் சொன்ன 3 ஆப்ஷன் இதை கவனத்தில் கொண்டு எப்படி நடைமுறைப்படுத்தலாம் சிந்தித்தால் எங்களுக்கு செய்கிற நன்மை அல்லது இந்த நாட்டுக்கு செய்கிற நன்மை முஸ்லீம் சமூகத்துக்கு, எதிர்கால முஸ்லீம் சமூகத்துக்கு செய்கிற ஒரு நன்மையாக இது மாறும்னு சொல்லி கருதுகிறோம். அந்த வகையில் நாங்கள் முன்வைக்கப்பட்ட இந்த கருத்துக்கள் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய தலைமைகளின் கருத்தாடலுக்கான ஒரு முன்மொழிவுகளாக அமையட்டும். அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே முஸ்லீம் சமூகம் தொடர்ந்தும்
எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்று மத ஏனைய சமூகங்களோடு புரிந்துணர்வோடும் வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய நடை உடை பாவனைகள், செயற்பாடுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பையும் ஒரு தலைப்பாக எடுத்து நாங்கள் இந்த இடத்திலே ஒரு விளக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹு தஆலாவுடைய உதவினால் இன்னும் தொடர்ந்தும் எதிர்காலத்திலே இது போன்ற தலைப்புகளுக்கு ஊடாக சரியாவுடைய குர்ஆன் சுன்னாவுடைய நிலைக்களனிலே இமாம்களுடைய வழிகாட்டலுக்கு வரையறைக்குள் நின்று தெளிவான சிந்தனைகளை நாங்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் முஸ்லிம் சமூகத்துக்கு முன்வைப்புமாக இருந்தால் பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையில் கருத்துக்களை என்னோடு இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்ட உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அதே போல அல்லாஹு தஆலா இந்த பணியை இந்த சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு பணியாக அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.